தத்துவம் இல்லாத ஆட்கள் வந்து ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டாக் வரும். அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் டக்குன்னு சொன்னது என்னன்னா, இது விஜய் சாருக்கு தான் வந்து அடியா வெற்றிமாறன் சார் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இல்லை, வெற்றி எப்பவும் சொல்லுவார், என்னோட சினிமாவில் வந்து அந்த கதாநாயகன் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள். ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாரை வந்து அங்கே வச்சா ஃபிட் ஆவாரா இல்லையான்னு தெரியாது. இப்படி தான் பண்ணணும், இது தான் பண்ணணும், சரியான வேலை தான் பண்ணணும், தப்பாக எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் வெற்றியோட படத்தில் ஃப்ளாட் கேரக்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசும்போது உங்ககிட்ட இது கேட்காம இருக்க முடியாது. வடசென்னை 2 என்ன சார்? அவர் தான் கேட்கணும். எவ்வளோ நாள் சார் ஆகும்? குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறு வெளியீடு நவம்பர் 29 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இங்கிலீஷ் பார்க்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராத் அமோன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து டாக்டர் கிஷோர் சார் தான் இருக்காப்ல. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். என்னென்னா வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு வியூவாக இருந்தாலும் சரி, சினிமா மேலே உள்ள ஒரு வியூவாக இருந்தாலும் சரி, ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக அதை கொண்டு வந்து வைப்பீங்க இன்டர்வியூவில். நான் உங்கள் இன்டர்வியூ நிறையா பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா வியூவுமே. அப்படிங்கும்போது இன்னொரு 2-3 சார், விடுதலை 2 ட்ரெய்லர் பார்த்துட்டிங்களா சார்? நீங்கள் பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்களா? ஆமாம். ஓகே சார், நாங்களும் அதில் உங்களை பார்த்தோம். நாங்கள் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன கடைசியாக ஒரு டைலாக் ஒன்று வரும் சார். ஸோ வந்து தத்துவம் இல்லாத ஆட்கள் வந்து ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க, தலைவர்கள் அது நல்ல சமுதாயத்தை உருவாக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டாக் வரும். அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் டக்குன்னு சொன்னது என்னென்னா, இது விஜய் சாருக்கு தான் வந்து அடியா வெற்றிமாறன் சார் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இட் இஸ் அபவுட் கம்யூனிசம். இல்லை, கம்யூனிசம் மூமெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த மூமெண்ட் எப்படி போயிட்டு இருந்தது, எப்படி என்ன அவங்களுக்கு என்ன வந்து என்ன மோட்டிவேஷன் இருந்தது அவங்களுக்குன்னு சொல்லி. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல், இப்போ நம்ம சினிமாவில் பணம் கிடைக்கிறதுன்னு பண்ணுறோம், பேர் கிடைக்கிறதுன்னு பண்ணுறோம், எதுவுமே இல்லாமல். ஸோ நீ இன்னொருத்தருக்காக உயிர் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுறேன்னா என்ன அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணுது. ஸோ அதை தேடி தான் போயிட்டுருக்காரு. அதை தேடும்போது இது தானே பதில் கிடைக்கும் நமக்கு. தத்துவம் தானே. இல்லை, வெற்றி எப்பவும் சொல்லுவார், என்னோட சினிமாவில் வந்து அந்த கதாநாயகன் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள். ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாரை வந்து அங்கே வச்சா ஃபிட் ஆவாரா இல்லையான்னு தெரியாது. ஒரு சூப்பர் ஸ்டாரை கொண்டு வந்து வச்சா அவர் ஃபிட் ஆக முடியுமா? ஸோ இதனால் ரொம்ப சூப்பர் பவர் இருக்கிற ஒரு ஆள் கிடையாது. அவரோட படத்தில் கதாநாயகன் எல்லாம் இப்போது எந்த படத்துலையும் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளாக, ஒரு காமன் மேனாக இருப்பாங்க. ஸோ அதுதான் கஷ்டம்னு சொல்லி, அதனால தான் எனக்கு அவங்களுக்கு படம் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருப்பார். பிகாஸ் ரொம்ப ஜனங்களோட சேர்ந்த கதையாக எடுக்கும்போது அங்கே ஒரு ஹீரோவாக இல்லாமல் அவரோட வேலை தான் அந்த ஹீரோயிசம், வேலையில் மட்டும்தான் ஹீரோயிசம் இருக்கும். பட் ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு ரசிகர்களோட ஒரு இது இருக்கும்ல, ஃபாலோயிங் இருக்குல்ல, அவங்க வேற எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி கொடுத்தா அவங்க ஏற்றுப்பாங்களா இல்லையாங்கிறது அவங்களுக்கே ஒரு பயம் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த பயத்தில் அவங்களே இந்த மாதிரி படத்தை அட்டெம்ப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி சிக்கல் தான். சரி, யாரோட தப்பும் கிடையாது, யாரும் சரியும் கிடையாது இதில். பட் இதுதான் ஆக்சுவலி மெயின்லி வந்து நம்ம ப்ளேம் பண்ணோம்னா ஆடியன்ஸ் தான் ப்ளேம் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் ஆகிடுறோம், இந்த ஸ்டார் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், இது தான் பண்ணணும், சரியான வேலை தான் பண்ணணும், தப்பாக எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் வெற்றியோட படத்தில் ஃப்ளாட் கேரக்டர்ஸாக தான் இருக்கும், நிறைய ஃப்ளாஸ் இருக்கும். அந்த ஹீரோவாக இருந்தாலும் அவனுக்குள்ள தப்பு. இப்போ ஆடுகளம் தனுஷ் அவரோட கேரக்டர், நான் வந்து அப்பப்போ பேசுவான், துறைதான் இருக்கிறதுலே நல்லவன்டா, அவன் வந்து மோதிரம் கொடுக்குறான், அவனுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறான், பண்ணதும் அவன் வந்து அவன் மேலேயே இது பண்ணிடுறான்னு சொல்லி, அவனுக்கு எகினஸ்டாகவே போயிடுறான்னு சொல்லி. ஸோ இப்படி அதுக்குள்ளே ஃப்ளாஸ் இருக்கும். பட் அந்த சுச்சுவேஷனில், அந்த சூழ்நிலை, அந்த கேரக்டர் அப்படி டிசைட் பண்ண வேண்டி வரும். ஆனால் ஒரு ஸ்டார் கேரக்டர், ஒரு ஸ்டாராக கேரக்டர் அந்த கேரக்டரில் வச்சா அந்த ஸ்டார் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் பற்றி யோசிக்கணும் அவர். ஸோ ஏன்னா படம் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ இப்போது அந்த வெற்றியே ஒரு ஸ்டாராக உருவானதுக்கப்புறம் வெற்றி கேன் டேக் அது ஆடியன்ஸ். ஏன்னா அவர் ஒரு அந்த மாதிரி ஓப்பனான ஒரு ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ திஸ் ஆடியன்ஸ் வில் கம் டு த தியேட்டர்ஸ் வித் அன் ஓப்பன் மைண்ட். இவர் என்ன சொன்னாலும் கதையை நான் உட்காந்து கேட்பேன்னு வந்தால், நீ என்ன சொன்னாலும் அந்த ஓப்பன்னஸ் வந்துருச்சுனாலே என்ன சொன்னாலும் எக்ஸெப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிஜிட்னஸ் இருக்காது, அந்த லிமிட்டேஷன் இருக்காது ஆடியன்ஸ்க்கு. ஸோ ஒரு ஸ்டாருக்கு அப்படி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். கமல் சார் அப்படி பண்ணியிருக்காரு முன்னாடி. ஸோ அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருந்தார் கண்டினியூஸ். அதனால் வந்து இவர் என்ன வேணாலும் பண்ணுவார், ஏதோ ஒன்று பண்ணுவார், புதுசாக பண்ணுவார், எல்லாத்தையும் ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிப்போம்னு சொல்லி முதல்லேருந்து அந்த அக்செப்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி முதல்லேருந்தே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு ஸ்டாருக்கு.
ஸோ அது அவங்க மிஸ்டேக்கும் கிடையாது. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வரணும். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து நீங்கள் சொன்னீங்களே சார், ஒரு பியூரான ஒரு நல்லவனை வந்து காட்ட முடியாதுன்னா பியூராக ஒரு நல்லவங்களும் இருக்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு கிரே ஷேட் இருக்கும். அதுதான் வந்து உண்மையான கேரக்டரை சொல்ல போனால். அதனால தான் வந்து வெற்றி சார் வந்து நான் ஒரு ஆடியோ லான்ச்சில் பார்க்கும்போது மேடையில் ஏறுறாப்புல, அந்த ஆடியோ லான்ச்சில் மெயினான ஹீரோ மேடையில் ஏறும்போது எவ்வளோ சத்தம் வந்துச்சோ அதே சத்தம் வெற்றி சார் ஏறும்போது வந்துச்சு. அதுதான் வந்து அவரோட சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்சு கிரியேட்டிங் அன் ஆடியன்ஸ், ஒரு ஓப்பன் ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவார். ஸோ என்ன கொடுத்தாலும் வாங்குற ஒரு டைரக்டர் ஆனஸ்ட்டாக ஒரு கதை சொல்லிட்டு இருக்கான்னு நம்பிட்டு நான் போய் உட்காந்து பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணால் அதே ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஸோ இதெல்லாம் பேசும்போது உங்ககிட்ட இது கேட்காம இருக்க முடியாது. வடசென்னை 2 என்ன சார்? அவர் தான் கேட்கணும். நீங்கள் எவ்வளோ நாள் சார் ஆகும்? விடுதலை 2 வந்துருச்சு. ஸோ அடுத்து வடசென்னை 2 இருக்குதா, இல்லை வாடிவாசலுக்கு அப்புறம் தான் அதுவும் வருமா? வாய்ப்பு இருக்கா? தெரியாது எனக்கு. மோஸ்ட்லி அதுதான் நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் அவர். அதான் ஒவ்வொரு படத்தையும் அவ்வளோ உள்ளே இறங்கி அவ்வளோ ரிசர்ச் பண்ணி பண்ணும்போது ஒரு டைரக்டர் நான் கண்டிப்பாக நிறைய டைம் எடுக்கும். ஸோ நான் தான் நடுவில் போக சொன்னேன். எல்லாருமே அந்த சொன்ன பாட்டுல எல்லாருமே கிளம்பலாயிட்டுப்பாங்க. ஸோ நாங்கள்லாம் நிஜமாக கிளம்பலாயிட்டு அதுக்கப்புறம் நடிக்கலாம். உண்மையிலே அப்போ மேக்கப்லாம் அந்த டயத்தில் போடவே வேண்டாம், தேவையில்லை. ரியலாக இருக்கும். ரியலாக எல்லாருமே அப்படி தான். வயசானவங்களே மேக்கப் வேண்டாம்ப்பா, உண்மையிலே அப்படி தான் இருக்கு. ரியலிஸ்டிக்காக பண்ணலாம் அப்படி படம். முதல்ல உங்கள் டெடிகேஷன் லெவலுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார். ஏன்னா வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஸ்ட்ரைட்டாக ப்ரொமோஷன் வந்துட்டு இன்னும் 2 நாளைக்கு டைட் ஷெடியூல் வச்சிருக்க நேரத்துலையும் நான் ப்ரொமோஷன் வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் சார். அது என்னோட செல்ஃபிஷ்னஸ். நான் டைம் சேவ் பண்ணிக்கலாம் இல்லை சார், பட் அதுவுமே பண்ணல சார். அந்தளவுக்கு ஒரு டெடிகேஷனான ஒரு ஆக்டர் சார். சார் நான் இப்போ பேராஷூட்லேருந்து உங்ககிட்ட ஆரம்பிக்கலான்றேன் சார். பேராஷூட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட நான் கேட்குறது ஏன்னா இந்த காலகட்டத்தை வச்சு நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார். ஏன்னா வந்து நான் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஏதாச்சும் தப்பு பண்ணால் அடிதான் அப்படின்னு ஒரு ரகடான ஒரு அப்பாவாக இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்த பேரண்டிங்க்கு வந்து நிறைய விஷயம் சொல்கிறாங்க. பசங்களே வந்து இப்போ ஜென்சி பசங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, அடித்தா டாக்ஸிக், திட்டினா டாக்ஸிக், நான் கேட்டதை வாங்கி கொடுக்கலனா டாக்ஸிக், இல்லை ஒரு கட்டத்தில் நான் கேட்கல, எதுவும் கேட்டு நீங்கள் பண்ணல அப்படின்னா ரோப்பு தான் அப்படின்னு இந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. பேரண்டிங்னா என்ன நினைக்கிறீங்க சார்? ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். கொஷின் கூட இது இப்படி தான் சொல்ல முடியாது. நீங்களே சொன்னீங்களே, இப்போ இந்த காலத்தில் வந்து நிறைய பசங்களுக்கு ரொம்ப அப்டேட் ஆகிட்டாங்க, ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேரண்ட்ஸ் கூட முன்ன மாதிரி இல்லை, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னு. ஸோ அப்படின்னு இல்லை, கொஞ்சம் அதுலேயே வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க விரும்புகிறோம். ஏன்னா எக்ஸ்போஷர் பசங்களுக்கு அவ்வளோ இருக்குது. பசங்க தவறி வேறு வழியில் போகிற வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா, ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதாங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். சில இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்க ட்ரை பண்ணுவோம், ஸ்ட்ரிக்டாக இருக்க மனசு வரல. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா திட்டி அடித்து எல்லாம் பண்ணதெல்லாம் அனுபவிச்சிருக்கோமே. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, ரொம்ப கன்ஃபியூசிங்கான வேலை கூட. ஸோ என்ன பண்ணால் என்ன அவுட்கம் வரும் நமக்கு தெரியாதுல்ல. பசங்க மேலே என்ன நிறைய இருக்குது, ரிசர்ச் போய்ட்டுருக்கு. இப்போது நிறைய கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாமே இருந்தோம். நானே என் பையனுக்கு போய் கவுன்சிலர்கிட்ட கேட்டப்போ அந்த கவுன்சிலர்லாம் சொன்னது கேட்டு எனக்கே அதை விட நல்லா தெரியும் எனக்குன்னு தோணுச்சு. ஸோ போய் என்ன பிரயோஜனம்னு தெரில. ஸோ தெரில, நிறைய நல்ல கவுன்சிலர்ஸ் கூட இருக்கலாம். இல்லை நமக்கு அது கொஞ்சம் கொழுப்பு அதிகமாகிட்டு நானே அவங்களோட புத்திசாலிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் பேசிட்டு இருக்கலாம். இட்ஸ் வெரி வெரி கன்ஃபியூசிங் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட் கூட. ஏன்னா நம்ம வெறும் நம்ம பசங்களை உருவாக்கலை. நம்ம பசங்க வந்து அடுத்து வந்து இந்த நாட்டுக்கு ஃபுல்லாக உலகத்துக்கு வந்து சிட்டிசன்ஸாக வர போகிறாங்க. அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனோட ஃப்யூச்சர் இருக்குங்க. ஸோ அவங்கள எப்படி நம்ம வளர்க்கணுங்கிறது இப்போவும் எனக்கே ஒரு பெரிய கேள்வி தான். எனக்கும் தெரியாது. நானும் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது சரியா, அது சரி, ஏதோ ஒன்று சரியாக போச்சுன்னா அந்த வழியாக போகிறது, அங்கே போய் ஏதோ தப்பு நடக்கும், ஐயோ இது சரி, ரிட்டர்ன் வந்து திரும்ப இந்த வழியில் போகிறது, இப்படி தான் வந்துட்டுருக்கு. பட் இந்த கதை வந்து எப்படி ரிலவெண்ட்டுன்னா, இந்த மாதிரியும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய இடத்துல இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்மளே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும் பசங்க கூடன்னு எல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் ஒரு இடத்துல நமக்கு தாங்க முடியாது, கோவம் வந்துடும், திட்டிடுவோம். அதுக்கப்புறம் யோசிக்கிறோம் அந்த கோவத்தில் திட்டினது வந்து எவ்வளோ சரி, அது சரியாக இருக்காமே கூட இருக்கலாம். ஸோ சில இடத்துல நம்ம அது சரின்னு கூட நமக்கு தோணலாம். பட் ஸ்டில் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் திட்டுறது வந்து எப்போவும் திட்டுறதோ அடிக்கிறதோ வந்து எப்போவும் இட்ஸ் நாட் தி சொல்யூஷன். புரிஞ்சுக்கிறது தான் சரியான சொல்யூஷன் எல்லா இடத்துலையும். சில பேர் இந்த திட்டுறது அடிக்கிறது, இந்த ஸ்பேர் தி ராட் ஸ்பாயில் தி சைல்டுங்கிறது, அந்த ரூல்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பேரண்டிங் பண்ணலனாலும் அங்கங்கே அதை யூஸ் பண்ணுவோம். அங்கங்கே அதை யூஸ் பண்ணுறதும் எவ்வளோ சரி, எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து இப்போவும் கேள்வியாக தான் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கதை வந்து ஒரு சிந்தனை உருவாக்கலாம் நம்மளுக்குள்ளே. ஏன்னா எல்லாருமே பேரண்ட்ஸ் ஆக போகிறோம் மெஜாரிட்டி ஆஃப் ஆஸ்.
ஸோ அடுத்த ஜென்ரேஷன் எப்படி உருவாக்க போகிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து இந்த கேள்வி இந்த இது நாட் ஜஸ்ட் பர்சனல், இது ஒரு சொசைட்டிக்கான கேள்வி தான். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து இந்த ட்ரெய்லர் வந்தோடனே நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேராஷூட் பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி இது கேட்டது எதனால் அப்படின்னா வந்து ட்ரெய்லர் வந்தோடனே கீழே போட்டது எல்லாமே அப்படி தான். சில ஜென்சி பசங்களாம் போட்டிருந்தாங்க, இன்னும் எவ்வளோ நாள் தான் அடிக்கிற மாதிரி படம் எடுப்பீங்க, நான் எங்கள் அப்பா அடிக்கிறாரு மறுபடியும் இப்படியே படம் எடுக்காதீங்க நீங்கள். ஸோ அதனால் நம்ம அதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன் சார். ரொம்ப ஆனால் அவங்களுக்கு நிறையா ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கும் அந்த சில்ட்ரன்ஸுக்குமான அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டு அந்த புரிதலில் தான் போய்கிட்டு இருக்கும் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது ஒன்றான அப்கிரேட் ஆகுங்கிறது அழகாக சொல்லியிருந்தீங்க சார். சார் அப்புறம் பேராஷூட்டில் வந்து என்ன மாதிரி பார்க்கலாம் சார் நாங்கள் உங்களை? நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ரகடான அப்பா தானே சார்? எங்கள் அப்பா எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கேன் நான் இந்த படத்தில். உங்கள் டேடி அப்படி தானே, ரகடான அப்பா தானே? ஆமாம் ஆமாம். அந்த காலத்தில் அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படின்னா கிராமத்துலேருந்து வந்து டவுனுக்கு வந்து அவங்களே படித்து அவங்களே வேலை செஞ்சு படித்து எல்லாமே செல்ஃப் மேட் தானே. அந்த ஒரு திமிர் இருக்கும் இப்போது, நான் செல்ஃப் மேட். ஸோ அவங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதுதான் சரின்னு பண்ணாங்க. அவங்க பசங்க வந்து ஏதோ தப்பாக பண்ணாங்கன்னா அடிக்கிறது. ஸோ அந்த பயத்தில் வச்சுக்கிறது தான் ஒரு பேரண்டிங்னு அவங்க நினச்சிருந்தாங்க. பயத்தில் வச்சா பசங்க சரியாக இருப்பாங்க, இல்லை பயம் இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்கங்கிற இதில் தான் இருந்தாங்க. அதோட ட்ராமா நம்ம மேலே இப்போது இருந்திருக்கு. ஸோ எனக்கும் அவ்வளோ தெரில, ஏன்னா சைல்டுஹுட் ட்ராமா அது இதெல்லாம் சொல்கிறேன், என்ன சும்மா ஓவராக எல்லாத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம். இப்போ நான் ஃபேஸ் பண்ணுற சில விஷயங்கள், சில விஷயத்தில் இருக்கிற ஃபியர், பயம், சில விஷயத்த வந்து கண்டிப்பாக ஆஸ் அன் ஆக்டர் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து பண்ணிடலாம். நான் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ஃபியர் தான் தோன்றுறது. ஸோ இருக்கலாம். ஸோ பட் அவங்களே நம்ம ப்ளேம் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. வி ஹேவ் டு ஏதோ ஒரு கட்டத்தில் அதை விட்டுட்டு நம்ம தாண்டி போய் தான் ஆகணும். அப்போ தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். பட் ஸ்டில் அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருந்திருக்கு. எங்கள் அப்பா இருந்த இந்த அவங்க பேரண்டிங்கோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருந்திருக்கு என் மேலே. ஸோ அந்த இம்பேக்டை சொல்கிறது தான் இதில். அட்லீஸ்ட் சரி இப்போது எல்லாமே மாறிட்டாங்க, எல்லாருமே நல்ல பேரண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னு நினைச்சாலும் எங்கேயோ அங்கங்கே இருப்பாங்க நிறைய சில பேர். அந்த சில பேருக்கு அது இல்லாமல் வந்து பேரண்ட்ஸுக்கே வந்து அவங்க பேரண்ட்ஸ் இப்படி பண்ணியிருந்தா, ஸோ நம்ம அப்படி பண்ணலை வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணுங்கிறது அட்லீஸ்ட் அதை பற்றியாவது ஒரு கேள்வியை உண்டாகும் இந்த படம். கண்டிப்பாக சார். ஸோ என்ன பண்ணணும், இல்லை இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணால் பசங்க வண்டி எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சார் உங்ககிட்ட நான் கேட்குறேன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா சில ஆக்டர்ஸ்லாம் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கும், டக்குன்னு டீகோட் பண்ணிடுவாங்க, ஓ இப்போ இது கோவம் தான். பட் நீங்கள் மைல்டான எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்குறீங்க எல்லா படத்துலையும் சரி, இல்லை சீரியஸ்லையும் சரி, இல்லை மைல்டான. ஆனால் அது ஆப்டாக இருக்குது. கோவப்பட்டாலும் பயங்கரமாக கோவப்படுறாரு, சிரித்தாலும் ஓகே ஜாலியான முள்ள தான் இருக்கிறப்ப அந்த மனுஷன் அப்படின்னு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்குறீங்க, அதுவுமே டக்குன்னு ஆப்டாகிடுது. எப்படி சார் அது? எனக்கு வர்றதே அவ்வளோதான், எவ்வளோ வருது அவ்வளோதானே கொடுக்க முடியும். இல்லை சார், பட் அது நல்லா இருக்குல்ல சார், அந்த சீனுக்கு கரெக்டாக ஆப்டாகி உட்காந்துருது, கன்வியும் ஆகிடுது எல்லாருக்கும். இல்லை சினிமா எப்படின்னா, சினிமா ஒரு குரூப் ஆக்டிவிட்டி தான். சினிமா வெறும் ஒரு நடிகன் மட்டும் இருக்க மாட்டாங்க. அங்கே ஒரு சவுண்ட் இருக்கும், ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவோம், ஒரு சீன் எழுதியிருப்போம், டயலாக்ஸ் எழுதியிருப்போம், சுற்றி ஆக்டர்ஸ் இருப்பாங்க, மியூசிக் இருக்கும், அந்த லைட்டிங் ஷார்ட்ஸ் எல்லாமே ஒரு மூடை கன்வே பண்ணிருக்கோம். ஒயிட் ஷாட் ஒன்று கன்வே பண்ணும், க்ளோஸ் ஷாட் ஒன்று கன்வே பண்ணும், கொஞ்சம் கீழே வச்ச கேமரா ஒரு வேறு மாதிரி மூடை கன்வே பண்ணும். இப்படி எல்லாத்தையும் சேர்த்து கதை சொல்லும்போது நான் சும்மா அங்கே இருந்தாலும் போதும், கதை தானாகவே சொல்லிக்கிட்டே போகும். அண்ட் ஆடியன்ஸ் ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் பிகினிங்கில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அது நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சினிமா இது மேக் பிலீவ் ஆர்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வி மேக் யூ பிலீவ், ஆடியன்ஸை வந்து நம்ப வச்சிடுறோம் ஒரு கதை. அதுக்கு நிறைய இது எஃபர்ட் உள்ள போகுது, நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆக்டிங் இஸ் ஒன் ஆஃப் த டூல்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் டூல். கண்டிப்பாக தெரியல, அது மோஸ்ட் ஆஃப்லி எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸால் இல்லை, மோஸ்ட் ஆஃப்லி அவங்க கதை சொல்லும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்கோம்ல. அது இல்லாமல் வந்து நான் ஐ ப்ரிஃபர் டு கால் மை செல்ஃப் ரியாக்டர். ஆக்டர் நான் கேட்டுன்னு என்னென்னா கோவில்ல நான் அடுத்தவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறவள தான். ஸோ அடுத்தவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா நானும் கரெக்டாக பண்ணிட்டுருப்பேன். ஸோ நான் கரெக்டாக பண்ணலன்னா என் தப்பு கிடையாது, அடுத்தவங்க தப்பு. ஓகே, அப்போ நான் ரியாக்டர் மட்டும்தான், நான் நல்லா வரலன்னா அது அங்கே சொல்லு. பட் ஆனால் உண்மைக்குமே நைஸ் சார், எனக்கு உங்கள் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் சார். சட்டில்டாக இருந்தாலுமே அசால்ட்டாக வந்து ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க நீங்கள். என் ஸ்க்ரீன் வந்துச்சா அப்போ நான் தான்டா இங்கே கேட்க முடிச்சுட்டு நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படின்னு இல்லை, அது கூட எவ்வளோ சரின்னு எனக்கும் தெரில. அது வந்து ஒரு ராங் இது இருக்குது நோஷன். என்னென்னா ஒரு சீனில் வந்து எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி, அப்படி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அவன் நடிகன் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சீனில் யார் எது தெரியணும் அதுதான் தெரியணும்.
யார் தெரியக்கூடாது அவங்க தெரியக்கூடாது. இப்போ நான் ஒரு குழந்தைய வச்சுருக்கேன். ஸோ இந்த குழந்தை மேலே அந்த ஃபோக்கஸ் இருக்கணும், அந்த சீனில் ஃபோக்கஸ் அங்கே இருக்கணும். அதை விட்டு நான் பின்னாடி இன்னும் ஏதாவது நடிச்சிட்டு இருந்தேன், கேவலமாக இதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன், நான் நடிகனே கிடையாது. ஐ எம் ட்ரைங் டு ஸ்பாயில் தி ஸ்டோரி. பேசிக்காக ஒரு கதை தானே சொல்கிறோம். ஒரு கதை சொல்கிறதுக்கு என்ன எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் இருக்கணும். அதுக்கு அதிகமாக ஒரு பைசா கூட இருக்கக்கூடாது. ஓகே, அந்த கதையை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது. கண்டிப்பாக. சூப்பர் சார், ரொம்ப அழகாக பேசுகிறீங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம சொல்லும்போது ஓகே ஆக்டிங்கில் கிங்குனா ஓகே ஆக்டிங்கில் கிங்கு தான் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன முதல் ஆள் எனக்கு தெரிஞ்ச என் இன்டர்வியூவில் நீங்கள் தான் சார். யார் எனக்கு வராதுல்ல, என்ன நான் ஜஸ்டிஃபை பண்ணிக்கணுமே. சூப்பர் சார், நைஸ் சார். சார் அப்புறம் அந்த பேராஷூட்டில் வந்து நீங்கள் உள்ளே வரதுக்கு முன்னாடி வந்திருப்பீங்க, ப்ளஸ் ஆக்ட் பண்ணிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா சார்? பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு சார் பேராஷூட்டில்? இது பசங்களோட கதைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இப்போவும் பசங்களோட சொல்லி வயசாக அப்படி ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ வயசாகிறவங்களுக்கு எல்லாம் சின்ன குழந்தைங்க பிடிக்கும்ல, அப்படி சின்ன பசங்களோட கதை. இப்போது என் பசங்களும் வளர்ந்துட்டாங்கல்ல, ஸோ இப்போ எதுவும் பண்ண முடியாது, அவங்களே எதுவும் மாற்ற முடியாது. இப்படி பண்ணிடலாமோ, அது ஒரு கனவு தானே. ஸோ அந்த கனவை நம்ம திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். இட்ஸ் வெரி ரிஃப்ரெஷிங் எப்போவும். ஸோ சின்ன பசங்களுக்கு கூட வேலை செய்கிறதே வந்து நிஜமாக இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. நம்மலாம் இன்னோசென்ட் மாதிரி நடிக்கிறோம் அவ்வளோதான். பட் நிஜமாக இன்னோசென்ட்டான பசங்க கூட வேலை செய்கிறதே ஒரு நல்ல விஷயம். அந்த கதை சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எதுக்குன்னா பீயிங் அ ஸ்டோரி டெல்லர், ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இது மீடியம். சின்ன பசங்களுக்கு கதை சொன்னால் அவங்க அது ரொம்ப நாள் கொண்டு போவாங்கல்ல. அவங்க லைஃப் அதுலேருந்து என்ன வேணாலும் ஆகலாம். கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு இல்லை, ஒரு கேள்வியை உண்டாக்குனா போதும். அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனையை உண்டாக்குனா ஒரு சீட் ஆஃப் தாட் உள்ளே போகும்ல. தட் will actually contribute a lot to the society. ஸோ நமக்கு அது சொல்கிறதே அதுக்காக தானே. சொசைட்டிக்கு ஏதாவது இது பண்ணணும், சொசைட்டி கூட சேர்ந்து ஏதாவது யோசிக்க வைக்கணும். ஷுட் ட்ரை டு பிகம் அ பெட்டர் சொசைட்டின்னு தானே. ஸோ பசங்களுக்கு கதை சொல்லும்போது கண்டிப்பாக நிறைய பெரிய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு நல்ல சொசைட்டியை உண்டாக்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து சின்ன பசங்களுக்கு கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா கலை ஒன்று தானே சார் மாற்றும். ஏன்னா கலை மூலமாக நிறையா சமுதாயத்தை மாற்றிருக்கும். அப்படிங்கும்போது நல்ல கருத்துக்களை அதுவும் சின்ன பசங்க மூலமாக சொல்லும்போது அது ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஸ்மைல் இருக்கும் அவங்கக்கிட்ட, எடுத்துக்கிடுவாங்க டக்குன்னு நம்ம பசங்க அப்படிங்கும்போது. ஓகே சார், இப்போ உங்கள் கூட உள்ள கோ ஆக்டர்ஸோட உள்ள அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் நம்ம பேசிடலாமா சார்? ஸோ கனி அவங்க கூட பேர் பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி சொல்லுங்களா சார், எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. என்ன மாதிரியே இருக்கிற ஒரு ஆக்டர். ஸோ அதனால் எனக்கு பிடிக்கும். என்ன மாதிரி நிறைய இன்செக்யூரிட்டிஸில் வந்தாங்க, ஐயோ இது சரியாக இருக்குமா இல்லையாங்கிறது. நானும் அப்படி தான். ஸோ இட் வாஸ் ஈஸி டு ஒர்க் வித். ஸோ ஐ குட் பி கான்ஃபிடென்ட். அவங்கள பார்த்தோம் என்ன மாதிரி இன்னொருத்தவங்க இருக்காங்க, ஸோ அதில் நானும் கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். நான் ரியாக்டர்னா அவங்க இன்னும் பெரிய ரியாக்டரு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அந்த ரோலுக்கு ரொம்ப ஆக்டாக இருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ், ஒரு ஆக்டரோட ஃப்ரெஷ்னஸ் புதுசாக வரும்போது இருக்கும்ல, அது சூப்பராக இருந்தது. அது அந்த இன்னசென்ஸ் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் நம்ம காப்பாற்றுக்கிறது தான் ஒரு ஆர்டிஸ்ட் வேலைன்னு எனக்கு தோன்றுறது. ஸோ எவ்வளோ ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்காக நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் இப்போ ஒரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அந்த கேரக்டர் மாதிரி தெரியணும்ல. இப்போ நான் கிஷோர் மாதிரியே தெரியுறேன், இவ்வளோ படத்தில் நடிச்சுட்டு கஷ்டப்பட்டு நான் மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தவங்க கூட நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இன்னும் பசங்க வந்து சொல்ல வேணாம். மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சினிமாக்குள்ளே வர பசங்க என்ன ஆகிடும்னா, கொஞ்ச நாள் நடிச்சுட்டா அது தெரிஞ்சிச்சா, அந்த வேலை தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா, அது பசங்களுக்கு இமிடியேட்டாக அது உள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன். இப்போது அறிவு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம், இருக்கோ இல்லையோ தெரியாது, நமக்கே வந்து அது சினிமா நடிக்கிறோங்கிறது ஒன்று ஏறிடும்ல. அது பசங்களுக்கு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு மைண்டுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த சினிமாத்தனமாக ஆகிடுவாங்க. அது ஏதோ ஒன்று சினிமா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அவ்வளோ அட்டென்ஷன், அவ்வளோ பணம் எல்லாம் இருக்கிற ஒரு இடம் இல்லை அது. அட்டென்ஷன் மெயின்லி. ஸோ அந்த அட்டென்ஷன் அந்த இன்னசென்ஸை ஸ்பாயில் பண்ணி அந்த ஹீரோயிக்காக உள்ள நிறையா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு. அந்த பசங்களுக்கு அது ஆகிடும். நமக்கே அது ஆகுது. ஒரு படம் பார்த்து வெளியே வந்தோடனே நம்மளே அப்படி கார் ஓட்டுறதே வந்து அப்படி தான் ஓட்டுவோம். நம்ம வந்து எல்லா இடத்துலையும் போய்டுவோம். ஸோ அந்த சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே இருக்கும். ஒரு இன்னோசென்ட் மைண்ட் மேலே கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அந்த குழந்தையோட தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அந்த சினிமா தனம் இல்லாத குழந்தைங்க இந்த படத்தில் கிடச்சிது. இட்ஸ் பிக் ப்ளஸ் நடிக்கிறதுக்கு. நமக்கே வந்து ஒரு அவர்ஷன் வந்துடும் இல்லை, ஐயோ என்னப்பா இந்த குழந்தை எப்படி இருக்குங்கிறது வந்துடுச்சுன்னா அது எப்படி நான் என் குழந்தைன்னு ஃபீல் பண்ண முடியும். அப்போ எனக்கும் அடிக்காதான் தோணும். அடிக்கிற ரோல் தான் அந்த படத்தில் அடிச்சிட்டு மாட்டார். நான் ரியலாக நடிச்சிருக்கேன், இந்த குழந்தைய பார்த்து அப்படி தோணுச்சுன்னு சொல்ல முடியல. அந்த பசங்க அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தாங்க. இட் இஸ் பியூட்டிஃபுல். இந்த கிட்ஸ் வர் வெரி நைஸ். அண்ட் தென் கிருஷ்ணா
கிருஷ்ணா கூட இதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் ஒரு ஹை ப்ரீஸ்டர்ஸ்னு அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு இது பண்ணியிருந்தேன். கூட நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. வண்டர்ஃபுல் ஆக்டர், நான் சொல்ல தேவையில்லை. இஸ் ப்ரூவன் ஹிம்செல்ஃப். சார் இதெல்லாம் அவங்கக்கிட்ட பேசும்போது நான் இன்னொன்று த்ரூ அவுட்டாக ரொம்ப அப்சர்வ் பண்ணதுன்னா மியூசிக் சார் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ட்ரக் டீலர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் யுவன் சார். அப்படிங்கும்போது நான் யுவன் சார் பற்றி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன் சார். ஏன்னா எல்லாருமே கேட்குறது தான், சின்ன படத்துக்குலாம் வந்து ஏன்னா பெரிய படத்துக்கும் போடுறாப்புல சின்ன படத்துக்கும் போடுறாப்புல எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக போடுறாங்க, 100% எஃபெக்ட் கொடுக்குறாங்க. இப்போ சில பெரிய மியூசிக் டேரக்டர்லாம் ஆகிட்டோம் அப்படின்னா பெரிய படத்துக்கு மட்டும் தான் கமிட் பண்ணுவாங்க, சின்ன படத்தை வந்து டக்குன்னு கமிட் பண்ண மாட்டாங்க. ஆனால் யுவன் சார் எதுக்கு வந்து பெரிய படத்தை கமிட் பண்ணாமல் சின்ன படத்தையும் கமிட் பண்ணி பண்ணுறாப்புல, அது அவரோட மார்க்கெட்டிங்கை கொஞ்சம் குறைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் இருக்குது சார். இது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த டாக்குக்கு என்ன ரிப்ளை அப்படின்னா எனக்கு தோணுது சார். இது மார்க்கெட்டிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ பணத்தை வந்து நம்ம பேராமீட்டராக வச்சுக்க முடியாது, பணத்தால் எதையும் வளர்க்க முடியாது. பணம் வந்து இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் திங். திருப்திக்காக பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, பிகாஸ் ஆர்ட் தானே இது. சினிமா இஸ் அன் ஆர்ட். ஸோ இட்ஸ் அன் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன். நீங்கள் அப்போலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் கதை சொல்கிறது. கதை சொல்லும்போது எவ்வளோ ஆனஸ்டாக கதை சொல்கிறோம், அதுதான் கதை சொல்கிறதுக்கு அதுவும் ஒரு டூல் தானே. மியூசிக் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டூல். ஏன்னா அந்த மூடை கம்ப்ளீட்டாக மாற்றிடலாம். சினிமாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போது நிறைய விஷயங்கள் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன மூட் நம்ம கன்வே பண்ணிருக்கோமோ அது கம்ப்ளீட்டாக மாத்திர ஒரு பவர் இருக்கிறது மியூசிக்கு தான். ஸோ மியூசிக் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் மாதிரி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மியூசிக் டைரக்டர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டெம்ப்ட்ஸு, குட்டி குட்டி அட்டெம்ப்ட்ஸுக்கு, அழகான அட்டெம்ப்ட்ஸுக்கு கூட வந்து சேர்ந்துக்கிறது பெரிய ப்ளஸ். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்களோட ஆக்சுவலாக அவங்களுக்கே ஒரு பிராண்ட் வேல்யூவும் இருக்குது. பிராண்ட் வேல்யூ ஆல்சோ ஆட்ஸ். இந்த மார்க்கெட்டை வந்து அவங்க தானே க்ரியேட் பண்ணுறாங்க. இருக்கிற மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது வேறு. பட் இவங்களே சேர்ந்து ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி, ஒரு சென்சிபிள் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு மார்க்கெட் நம்ம க்ரியேட் பண்ணால் இட் வில் பிகம் என்னென்னா இந்த மாதிரி படங்களும் ஜனங்களுக்கு போய் சேரும். அவங்களோட ஆடியன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டு, ஒரு நல்ல கண்டென்ட்டு, தேவையான கண்டென்ட், பேசக்கூடிய கண்டென்ட் போய் சேர்ந்தா அதுதானே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சினிமாக்கு. நமக்கு இதெல்லாம் ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு, பணம் கிடச்சிருக்கு, எல்லாமே சரி. என்ன ரிட்டர்ன் கொடுக்க போகிறோம் இதுதானே. ஆடியன்ஸ் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன கதையை ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. இப்போ யுவன் ராஜோட ஆடியன்ஸ் நான் இந்த படத்தில் நடித்தேங்கிறதுனால என்ன பார்ப்பாங்க. ஸோ இவன் பரவாயில்ல இவன் நடிக்கிறான்னு சொல்லி நான் இன்னொரு படத்தில் நடித்தா அந்த படத்தை பார்ப்பாங்க. இப்படி தானே ஆடியன்ஸ் எக்ஸ்சேஞ்சு தானே இது. உண்மைக்குமே சார். ஸோ நாங்களுமே பேராஷூட்டுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சார். ஸோ உங்கள் கூட எனக்கு இந்த கான்வர்சேஷன் கிடச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க சார். ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்தது தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். நீங்கள் கரெக்டாக கேள்வி கேட்டால் தானே ரியாக்ட் பண்ண முடியும். நான் ரியாக்டர் தானே, நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கேன் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறு வெளியீடு நவம்பர் 29 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.